துளி கூட எண்ணெயை பயன்படுத்தாம சுவையான பூந்தி லட்டு எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம எண்ணெயில பூந்தியை பொரிச்சு அதுக்கப்புறமா லட்டு வந்து ரெடி பண்ணுவோம். அது கொஞ்சம் நிறைய வேலையும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயத்துல எண்ணெயும் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எண்ணெயை துளி கூட பயன்படுத்தாம எப்படி லட்டு செய்யலாம்னு பார்க்க போறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நல்லா 3 to 4 மணி நேரம் கூட தாராளமாக ஊறலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பில் துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதனால ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த கடலைப்பருப்பை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸான பவுடர் அது அரைப்படாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைப்படும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் முழு கடலைப்பருப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க மேக்ஸிமம். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணியில் எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துங்க இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம எண்ணெய் தான் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் லட்டுனாலே கொஞ்சம் நெய் மணத்தோடு இருந்தால் தான் சுவையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்போடைய விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், தண்ணியில் மறுபடியும் எதுவும் சேர்க்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு கலந்து விட்டுக்குங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா உடச்சி விட்டுக்குங்க. கரண்டியை பயன்படுத்தி லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து உடஞ்சி வரும். ஏன்னா அந்த உருண்டையில் வந்து கொஞ்சம் பச்சை மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் உடச்சி விட்டுக்குங்க. நல்லா உங்களுக்கு அந்த ஈரம் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக மாறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க, கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் இதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே உடஞ்சிரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அந்த கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைப்பட்டு அடிச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நைஸான பவுடராக இருக்காது, கொஞ்சம் அதாவது நீங்கள் பூந்தியை உடச்சி விட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன், அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்து ஒரு சிங்கிள் கம்பி பதம் வரணும், அதாவது ரொம்ப திக்காக மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சிங்கிள் கம்பி பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலை மாவு பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பார்ட்டிஷனாக பிரித்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. எல்லாமே அந்த சக்கரை பாகு இழுத்துக்கும். மறுபடியும் சேர்த்துக்குங்க, ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடைசியாக சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ரேஷியோ. ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நான் சேர்க்குறது எல்லாமே ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறல, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த லட்டு பிடிக்க வராது, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த திராட்சை முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஆறிடக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கையாலே நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். யாருமே வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த கையில் இந்த பக்கம் கட்டை விரலுக்கு கீழே இருக்குல்லையே, இந்த பக்கத்தை வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இது மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு லட்டு கிடைக்கும். இதில் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கல, ஆனால் பாருங்கள் லட்டு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
எண்ணெயில் வந்து பூந்தியை பொரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த லட்டு மாதிரி தான், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.